வணக்கம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் இன்று வரை மக்கள் மனசில் நின்றுட்டு இருக்கிறவர். தன்னுடைய நடிப்பின் மூலமாகவும் தான் செஞ்ச தர்மங்கள் மூலமாகவும் பார்த்திங்கன்னா நிறைய அவருடைய ரசிகர்கள் இன்னை வரைக்கும் அவரை தெய்வமாகவே பார்க்கக்கூடிய நிலை இருக்குது. ஆனால் அவரோட மனசில், மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய மனசில் ஒரு ஆழமான 2 குறை இருந்துகிட்டே இருந்ததுங்க. 2 ஆழமான குறைகள் என்ன அப்படின்னா, அவர் நேரடியாக வசனகர்த்தா ஆரூர் தாஸ் கிட்ட பேசுனதை பின்னாடி ஆரூர் தாஸ் அவர்கள் எழுதி பதிவிட்டிருக்கிறார். அது என்ன குறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அவர் பேசியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தனக்கு குழந்தைகள் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் ரொம்ப அவரை பாதிச்சிருக்கு. ஆரூர் தாஸ் எம்ஜிஆருக்கு அன்பேவா, பெற்றால் தான் பிள்ளையா, வேட்டைக்காரன், தாய் சொல்லை தட்டாதே, இப்படி 14 படங்களுக்கு வசனம் எழுதினவர். எம்ஜிஆர் அவர்கிட்ட பேசுனதை, அதாவது ஆரூர் தாஸ் கிட்ட பேசுனதை அவர் சொல்கிறார் ஒரு கட்டுரையில். ஒரு நாள் ஒப்பனை அறையில் நாங்கள் தனியாக இருந்தோம். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் என்கிட்ட சொன்னார், பசி பட்னியோட எல்லையே பார்த்தவன் நான். அன்னாட வாழ்க்கை பிரச்சனைகளின் சிகரத்தை தொட்டிருக்கிறேன். இதெல்லாம் கடந்த காலத்தில். இப்போது புகழின் உச்சியில் இருக்கிற, வசதிக்கு பஞ்சமே இல்லை. தினமும் என் வீட்டில் 3 வேளையும் குறைஞ்சது 50-60 பேர் சாப்பிட்றாங்க. ஆனாலும் 2 குறைங்களை மட்டும் என்றைக்குமே என்னால் போக்கிக்கவே முடியாது என்று மிக வருத்தத்தோடு பேசியிருக்கார். அதில் முதலாவது குறை என்ன அப்படின்னா, முதலாவது குழந்தை வாரிசு இல்லாத குறை. அப்போ ஆரூர் தாஸ் இடமறித்து சொல்லியிருக்காரு, ஏன் பெருந்தலைவர் காமராஜருக்கு கூட தான் குழந்தைங்க வாரிசு இல்லை, அதனால் ஒரு குறையும் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது சரியில்லை. காமராஜருக்கு கல்யாணமே ஆகாத காரணத்தினால குழந்தை இல்லை. ஆனால் எனக்கு 2-3 கல்யாணம் ஆகியும் ஒரு குழந்தை கூட பிறக்கலையே. எந்த ஒரு புண்ணியவதியாவது என் குழந்தைய அவள் வயிற்றில் 10 மாதம் சுமந்து பெற்று என் கையில் கொடுக்க மாட்டாளா அப்படிங்கிற அந்த நிரந்தரமான ஏக்கம் என் நெஞ்சை விட்டு எப்பவுமே நீங்க மாட்டேங்குது. ஜோதிடர்கள் 2-3 பேர் ஒரே கருத்தை சொன்னாங்க என்கிட்ட. உங்களோடது பலதார ஜாதகம். உங்கள் வாழ்க்கையில் பல பெண்கள் குறுக்கிடுவாங்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க. ஆனால் அவங்க யாரும் உங்களுக்கு வேண்டிய ஒரு குழந்தையை கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் முடியாது இப்படின்னு ஜோசியக்காரங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னோட மனைவி ஜானகி தன்னை குழந்தையாக பாவிக்கும்படி என்கிட்ட ஆறுதல் சொல்லுவாங்க. குழந்தையை பெற்று கொடுக்க வேண்டிய மனைவியை குழந்தையாக நினச்சிக்க முடியுமா என்ன? என் அண்ணனுக்கு அத்தனை குழந்தைங்களை கொடுத்த கடவுளுக்கு எனக்கு ஒரே ஒரு குழந்தைய கூட கொடுக்க மனசு வரல பார்த்தீங்களா? என் உடம்புல ஓடுற அதே ரத்தம் தானே அவர் உடம்புலையும் ஓடுது. பின்ன ஏன் இப்படி? போகட்டும், நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னோட 2வது குறை என்னென்னா, ஏதோ ஒரு அடிப்படை கல்வி அறிவு என்கிட்ட இருக்குது. அதுவும் நானாக ஆர்வத்தில் கற்று வளர்த்துக்கிட்டது. அதை தவிர குறிப்பிட்டு சொல்லும்படியாக பெருசாக ஒன்றும் நான் படித்து தெரிஞ்சிக்கவே இல்லை. அதுக்கு எனக்கு இளமையில் வறுமையும் காரணமும் அமைஞ்சது. வசதி வாய்ப்பும் இல்லாமல் போயிடுச்சு படிக்கிறதுக்குன்னு. மற்றவங்க எல்லாம் ஆங்கிலத்துலேயும் நல்ல தமிழ்லேயும் சரளமாக பேசி மிக பெரிய பெரிய கருத்துங்களையெல்லாம் எடுத்து சொல்கிறத பார்க்கும்போதும் கேட்கும்போதும், அண்ணா, கிருபானந்த வாரியார் இவங்களோட சொற்பொழிவெல்லாம் கேட்கும்போதும் என்னால் அவங்கள மாதிரி பேச முடியலையேன்னு நினச்சி எனக்கு நானே ரொம்ப வருத்தப்படுவேன். ஆனாலும் எப்படியோ பேசி சமாளித்து மற்றவங்கள சந்தோஷப்படுத்திடுவேன். 1000 தான் இருந்தாலும் குறை தானே. அதுலேயும் பூர்த்தி செய்ய முடியாத குறை. அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் அதுலேயாவது நான் பெரிய புள்ள குட்டிக்காரனாகவும் சிறந்த கல்விமானாகவும் இருக்கணும். இப்படி எம்ஜிஆர் வசனகர்த்தா ஆரூர் தாஸ் கிட்ட பேசியதாக அவர் ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். எத்தனையோ குழந்தைகள் பசியாறணும்னு சொல்லி மதிய உணவு சத்துணவாக மாற்றி கொடுத்தவர் எம்ஜிஆர். குழந்தைகளுக்காக பள்ளிக்கூடங்களில் நிறைய வசதிகளை ஏற்படுத்தி தரணும்னு நினச்சவர். அப்படிப்பட்டவருக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுற அந்த சூழ்நிலை கேட்குறதுக்கே ரொம்ப வேதனையாக தான் இருந்தது. என்ன செய்கிறது, ஒரு சிலருக்கு எல்லாம் அமையுது, ஒரு சிலருக்கு சில விஷயங்கள் அமையறதில்லை இல்லையா? நன்றி, வணக்கம்.